வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை நான் மோதக் அச்சு வச்சு பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். காஞ்ச திராட்சை, எள், முந்திரி, நிலக்கடலை, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், தேங்காய், வெல்லம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நான் இந்த பூரணத்தை ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவு இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாம். தாராளமாக நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த மாவு ரெடி ஆகிடும். நீங்கள் அரிசி மாவில் கூட நீங்கள் பச்சரிசி மாவில் கூட இந்த கொழுக்கட்டை பண்ணலாம். அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்து தண்ணியை கொதிக்க வச்சு அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து தண்ணி கொதித்ததுக்கப்புறம் மாவை கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இதே மாதிரி நல்லா கெட்டியான மாவு வந்துடும். பாருங்கள், ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆற வச்சு எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம இப்போ பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் லேசாக உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி நான் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ப்ரௌன் கலர் வரட்டும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்கள் சேர்க்கணும் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் பூரணம் செஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லைண்டா கூட தேங்காய் அப்புறம் வெல்லத்தை மட்டும் கூட யூஸ் பண்ணி நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ப்ரௌன் கிரேப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம், க்ரீன் கிரேப்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்துடுங்க. இது கூட வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் இதில் சேர்த்துக்கிறேன்னா தோல் நீக்கிட்டு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளையும் சேர்த்துக்கலாம். இதையும் நான் வறுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. இது கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தேங்காய் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும். தேங்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது வெல்லம் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. கண்டிப்பாக வெல்லத்தில் தூசு இருக்கும். ஸோ அதனால் ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பேனில் மாற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா திக்காக பாகு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் அந்த பூரணத்தில் இந்த வெள்ளைப்பாகை கலந்துக்கலாம். இதில் கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பக்கத்தில் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு நல்லா கையை வச்சு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வாழை இலை இல்லைனா ஈரமான துணி எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு அச்சு யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த மோதக் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சு கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு உள்ளே ஃபில் பண்ணியும் நம்ம இந்த மோதக் செஞ்சுக்கலாம்.
உள்ளே வந்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உள்ளே உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா விரலை வந்து தண்ணியில் தொட்டுட்டு உள்ளே அப்படியே தடவி விட்டிங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் வரும். உள்ளே வந்து நல்ல ஒரு குழி இருக்கிற மாதிரி அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த பூரணத்தை எடுத்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே சீல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. நீங்கள் நெய் இல்லாட்டா எண்ணெய் தடவி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு கையில் ஒட்டாமல். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த அச்சை யூஸ் பண்ணி கூட கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த ட்ரேயை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா வெந்துடுச்சு. அந்த கலரை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா வெந்துடுச்சுன்னு. இப்போ நம்ம வந்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.